உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு முன்னால் வந்து விழும்னு சொல்றேன். இப்போ உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம், அது அட்டைனபிள் ட்ரீம். ஷிஃப்ட் yourself to நான் அட்டைனபிள் ட்ரீம். நான் அட்டைனபிள் ட்ரீம் குள்ள நீ போறியா? நான் அட்டைனபிள் ட்ரீம் குள்ள போறதுக்கு எவ்வளவு பயப்படுற நீ? ஐயோ அவ்வளவு பெருசா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் எதுவுமே இம்பாசிபிள் கிடையாதுங்க. ஐ ஆம் பாசிபிள் தான், அவ்வளவுதான். அந்த சொல்லே அப்படிதான், ஐ ஆம் பாசிபிள். நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கான மோட்டிவேஷனல் அந்த வேர்ட்ஸே அதுதான். உன்னால் முடியாது என்று சொல்லுவதனை வேறு எவனோ செய்து கொண்டிருக்கிறான். உன்னால் முடியாது என்றால் யாரால முடியாது, யாரால முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். இவ்வளவுதான். நான் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க. உனக்கு தன்னம்பிக்கைக்காக சொல்றேன். என்னை பத்தி அந்த பிள்ளை வாசிக்கும் போது நான் நிறைய பிரைஸ் வாங்கினதா ஒரு வார்த்தை சொல்லுச்சு. உனக்கு தகவலுக்கு கொடுக்குறேன். நான் மொத்தம் வாங்கின பிரைஸ் 532. உங்க வயசு வரைக்கும் 532. ஆனா அது இல்லை நான் பேச்சாளர் ஆகிறதுக்கு காரணம். நான் கலந்து கொண்டது 1500 போட்டிகள். என்னை நிக்க வச்சது பார்ட்டிசிபேஷன் தானே தவிர பரிசுகள் அல்ல. இட்ஸ் a ட்ரைனிங். ஒன்றும் இல்லைப்பா, நான் பேசுவேன்ல காம்படிஷன்ல, ஏதோ இவங்க எல்லாம் தான் வருவாங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க பெருசா? ஒரு திருக்குறள் புக்கு கொடுப்பாங்க. அந்த திருக்குறள் புக்கு கொடுக்கறதுக்காக 5 நாள் ப்ரிப்பேர் பண்ணுவேன். என்ன அவ்வளோதானே சார் கொடுப்பீங்க நீங்களாம்? என்ன சார் கொடுப்பீங்க வேற? அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த திருக்குறள் புத்தகத்திற்காக நான் போய் பேச மாட்டேன். அந்த அங்கீகாரம் இருக்குல்ல, எனக்கு முன்னால ஜட்ஜஸ் உட்காந்துட்டு மதிப்பெண் போடுவாங்க. இவன் நல்லா பேசியிருக்கான், சரி இன்னைக்கு சுமாரா பேசினாது, அதை தெரிஞ்சுக்கணும். நான் ஜட்ஜஸ் முன்னால பேசி பழகப்பட்ட நான் இன்றைக்கு என்னுடைய ஆடியன்ஸை நான் செலக்ட் பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் நாம் முதலில் சில விஷயங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். பிறகு கட்டுப்பாடு நம் கைக்கு வந்து சேரும். ராமன் மிக நல்ல ஸ்டூடெண்ட்டுங்க, வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட். ஒரு ஜென்மத்துல வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்டா நீ இருந்தனா அடுத்த ஜென்மத்துல வண்டர்ஃபுல் மாஸ்டர் ஆகலாங்கிறது தான் கிருஷ்ணாவதாரம். கற்றுக்கொள், லேர்ன். நான் ஒரு விஷயத்தை ஐ எம் a language teacher. I am not a literary teacher. I am a linguistical teacher. நான் MA மொழி தான் பண்ணேன், இலக்கியம் படிக்கல. நான் எனக்கு மொழியின் மீது தீராத காதல். உருது, ஹிந்தி, அரபி, ஆங்கிலம், தமிழ் 5 மொழிகள் தெரியும் எனக்கு. ஆனால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பதற்காக உங்கள் முன்னால் நிற்கிறேன். இந்த மொழி ஆற்றல் இருக்குல்ல, இந்த மொழியின் ஆற்றலை புரிந்துகொள், பயப்படாத. நீ இன்ஜினியர் தான். இப்போ சொல்றேன், இங்கிருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டீச்சரா நீங்க? ஸ்டூடெண்டா? டீச்சர் மாதிரி இருக்குடா. எவ்வளவு நேரம் ஆகும்? 30 minutes. எனிபடி? 20 minutes. 20 minutes. Girls? 45 minutes. 1 hour. பாருங்க, இதுங்க வேகத்தை பாருங்க, அதுங்க வேகத்தை பாருங்க. நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் சொன்னீங்கல்ல, நீங்க யாருமே இன்ஜினியர் கிடையாது. எப்படி போறேன்னு கேட்கணும். கார்ல போனா இவ்வளவு நேரம் ஆகும், நடந்து போனா இவ்வளவு நேரம் ஆகும், சைக்கிள்ல போனா இவ்வளவு நேரம் ஆகும், நீ காலேஜ் பஸ்ல போனா இவ்வளவு நேரம் ஆகும். குவான்டிஃபிகேஷன் எவன் பார்க்கறானோ அவன் தான் இன்ஜினியர். இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நாட் குவாலிஃபிகேஷன். டு ஹேவ் a knowledge and the mind, state of mind of quantification. உங்ககிட்ட அந்த குவான்டிஃபிகேஷன் இருக்கா? அதனால தான் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நாங்க பாடம் நடத்துறதுக்கு வச்சிருக்கோம். ஹேவ் குவான்டிஃபிகேஷன். ஒரு சப்ஜெக்டை நீ எப்படி விரும்ப வேண்டும் என்றால் அந்த சப்ஜெக்ட் உன்னை அடுத்த கட்டத்தை இப்படி தூக்கிட்டு போகணும். நான் லிட்ரேச்சர் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா ஐ ரியலி லைக் இட். நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேன்னா இப்படி வந்திருப்பேனான்னு தெரியாது, நல்ல ஒரு ப்ரொஃபஸரா ஆயிருப்பேன் கெமிஸ்ட்ரியில. ஆனா தமிழ் விரும்பி படித்தேன். தமிழ் விரும்பி படித்ததுனால தமிழ் என்ன பண்ணுது தெரியுமா? என்ன, நாட் ஒன்லி ப்ரொஃபஸர் ஜாப். இன்னொரு விஷயம் சொல்றேன், இங்க மெக்கானிக்கல் இருப்பீங்க, ட்ரிபிள் இருப்பீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பீங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருப்பீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டோட சுப்பீரியர் கிடையாது. முதல்ல அதை உன் மனசுல வச்சுக்கோ. எதுவுமே எந்த டிபார்ட்மெண்ட் காட்டிலும் சுப்பீரியர் கிடையாது. சப்ஜெக்ட் எதுவுமே சுப்பீரியர் கிடையாது. அவர் இப்ப மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் என் முன்னால உட்கார்ந்திருக்கிறவர், PhD in mathematics. I am PhD in தமிழ். 2 பேரும் காலேஜ் ப்ரொஃபஸர் தான். 2 பேருக்கும் கொண்டு போய் ஏதாவது ஒரு காலேஜ் விட்டா 2 பேருக்கும் ஒரே சம்பளம் தான். என்ன சார், லாங்குவேஜ் டீச்சர் கம்மியா கொடுப்பீங்களா சார்? கம்மி தானே? இங்க கம்மியா கொடுக்காதீங்க, கொடுக்க கூடாது. முக்கியமா லாங்குவேஜ் டீச்சருக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னா எல்லாமே லாங்குவேஜ் தான் சார். எனக்கு தெரிஞ்சு மேத்ஸ் இஸ் நாட் அ சயின்ஸ், மேத்ஸ் இஸ் அ லாங்குவேஜ். லாங்குவேஜ் இருக்குல்ல, இட்ஸ் நாட் an ஆர்ட், இட்ஸ் அ சயின்ஸ். லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஃபோனாலஜி அண்ட் மார்ஃபாலஜி, இது ரெண்டுமே சயின்டிஃபிக் ஃபேக்டர்ஸ். மேத்தமேட்டிக்ஸ் இருக்குல்ல, அது சயின்ஸ்குள்ள வராது. இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ லாங்குவேஜ். ஒரு ஃபார்முலா போட்டீங்கன்னா அந்த ஃபார்முலா நீங்க எழுதிட்டு வரீங்கன்னா இட்ஸ் அ லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜ் அவன் பேசுறானோ அவன் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருப்பான் மேத்தமேட்டிக்ஸ்ல.
Just have a wide knowledge, my dear children. அது இலக்கியமா இருந்தாலும் பாட்டா இருந்தாலும் பொருள் புரிந்து பார். ஒரு இலக்கியத்தை நான் சொல்றேன், பொருள் புரிந்ததை பார்க்கிறாயா? நான் இப்பதான் இந்த மதுரை புத்தக ஃபேர்ல பேசின இந்த விஷயத்தை. எதையுமே ரசனையோட இரு, பயங்கரமான ரசனையோட இரு. ஓஷோ சொல்வார், ஒரு மலர் மலர்கிறது, அந்த மலரின் மலர்ச்சியை பார்ப்பதற்கு உனக்கு அபரிமிதமான ஒழுக்கம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லுவார். ஒரு ஒழுக்கம் இல்லாமல் உன்னால் ஒன்றை ரசித்து விட முடியாது. ஒழுக்கம் இல்லாமல் உன்னால் ஒரு விஷயத்தை சாதித்து விட முடியாது. ஒழுக்கம் என்பது என்ன தெரியுமா? தொடர்ந்து கற்றல். ஒழுகுதுன்னா தொடர்ந்து ஒழுகுதுல, அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். தீ ஒழுக்கம் இருக்கு, நல்ல ஒழுக்கம் இருக்கு, ரெண்டும் இருக்கு. எதை நீ தொடர்ந்து கற்கிற? வாட் இஸ் யுவர் டிசிப்ளினா? சார் சொல்வார் மேத்தமெட்டிக்ஸ், மேடம் சொல்வாங்க கெமிஸ்ட்ரி, சார் சொல்வார் பிசிக்ஸ், நான் சொல்லுவேன் லிட்ரேச்சர். எதை நான் தொடர்ந்து கற்கிறேன்? அகாடமிக்கலி இட்ஸ் a word, டிசிப்ளின்ங்கிறது. சோ நீ எதை தொடர்ந்து கற்கிறாய்? நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கை உனக்கு முன்னால் சில சவால்களை கொண்டு வந்து போடும். இந்த காலகட்டத்தில், இந்த 17 வயதுல decide not to lean on anybody's shoulder. Have a faith. Life is so simple, my dear children. Don't make it complicated. But to understand the simplicity is not easy. It's very simple. Life is so simple. But to understand the simplicity, don't make it complicated. ரொம்ப சுலபமானது. இப்போ உதாரணத்துக்கு கேட்குறேன், ஒரு காலத்தில் நம்மகிட்ட போஸ்ட் பாக்ஸ் இருந்தது, இப்போவும் இருக்குது. யாராவது லெட்டர் போடுறாங்க, ஏன் வந்து கருப்பும் சிவப்புமா ஏன் இருக்கு? எனிபடி? அந்த கலர்ல பெயிண்ட் அடிச்சா அந்த கலர்ல தானே இருக்கும். சிம்பிள் ஆன்சர் பா. எதுவுமே வந்து ரொம்ப ஆழமெல்லாம் யோசிக்காத, ரொம்ப சுலபமானது எல்லாம். பல இடங்கள் சுலபமானவை. பாருங்க, ஒரு கேலிபர் ஷூ பண்றதுக்கு இந்த ஏவுகணையில இருக்கக்கூடிய மெட்டீரியல் பயன்படும்னு நினைச்சாருப்பா கலாம். ஹி இஸ் a real engineer. 1/2 கிலோ 1 கிலோ இருக்கிறத 350 கிராம்ல பண்ணார் பாரு. 3.5 கிலோ இருக்கிறத கேலிபர் ஷூ. ஹி இஸ் an engineer. ஒரு விஷயத்தை நான் இப்போ ஒரு லிட்ரேச்சர் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் பாரதி கூட இப்படி பேசுவானான்னு தெரியல. பாரதி பாட்டை நான் அப்படி பேசுவேன். கம்பன் கூட இவ்வளவு ரசிப்பானான்னு தெரியல அவன் பாட்டை. நான் அவளை ரசிப்பேன். என் ரசனை தான் என்னை ஒவ்வொரு கட்டத்திற்கு எடுத்துட்டு போகுது. இது வரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். ஒரு டிக்கெட் கூட நான் சொந்த காசுல வாங்கினது இல்லை. அங்க பண்ற ஷாப்பிங் எல்லாமே யார் காசோ, அதெல்லாம் நான் படித்த படிப்புக்கு அவர்கள் தரும் பரிசு. புத்தியை தீட்டிக்கொள், அனுபவத்தை பெற்றுக்கொள், எங்க போனாலும் கத்துக்கோ. எந்த வாய்ப்பு வந்தாலும் முனை முகத்தினை நான் பண்றேன் சார், நான் செய்கிறேன் என்று நின்று பார். நான் ஒரு லிட்ரேச்சரை படிச்சேன். உங்களில் எத்தனை பேருக்கு கவிதை பிடிக்கும்? பிடிக்குமா? இந்த கை தூக்காத பிள்ளைங்கள் எந்த கேட்டகரி? கவிதை சொன்னா ரசிப்பீங்க இப்போ, ஆனா தெரியாது, அது சொல்ல தெரியாது. இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு சார், நம்ம காலத்துலலாம் எவ்வளோ அழகான பாட்டு சார். இப்போ ஒரு பாட்டு வந்தது, நானும் மனப்பாடம் பண்ணலான்னு உட்காந்தேன். ஃபஸ்ட்டு பேரா மனப்பாடம் பண்ணிட்டேன், செகண்ட் பேராவையும் தேர்ட் பேராவையும் மனப்பாடம் பண்ணுறதுல மனசு இல்லை. ஏன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்குதுல. ஆனால் வேகமான பாட்டில் புரியல சார். ஜோர்தாலேயே உருட்டாத, தொர்த்தா தூக்கிட்டு தொர்த்தாத, கர்த்தா கருத்துன்னு மிரட்டாத, அப்புறமா நான் படுத்துக்குவேன் ஜொர்த்தால. இதை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறமா வரல, மனசு இல்லை சொல்றதுக்கு. பாடல்கள் ஆபாசமாக இருக்கிறது என் குழந்தைகளை. உங்களை வேகப்படுத்தி இசையில மூழ்க வைத்து ஆபாசத்தை மெதுவாக நுழைக்கிறார்கள். நீங்கள் அதை புறக்கணியுங்கள். புத்தியுடன் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆபாசத்தை புறக்கணிக்கிறார்கள். எந்த ஒரு சமூகம் ஆபாசத்தை புறக்கணிக்கிறதோ அந்த சமூகம் கலையிலும் நாகரிகத்திலும் வரலாறு படைப்பதிலும் முன்னேறுகிறது. ஒரு வார்த்தையை பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு இன்ஜினியரிங் தான் நடத்துவாங்க, ஒரு மெஷினை பத்தி தான் நடத்துவாங்க. நீ ஃபுல்லா ஆர்டிஸ்டிக்கலா அதுக்குள்ள போயிட. ஒரு மேத்ஸ் போடுறாங்க, ஒரு சயின்ஸ் ஒரு ஃபார்முலா போடுறாங்க, அப்படி போயிட உள்ள. நீ உள்ள போய் பாரு. எனக்கு பல நேரங்களில் நான் ஜெயிப்பதற்கு காரணம் நான் எதை வாசிக்கிறேனோ அதற்குள் பயணப்படுகிறேன். ஐ ஜஸ்ட் டிராவல். லிங்குசாமின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? இருக்காரு. அவர் வந்து ஒரு சினிமா டைரக்டர், ரன் படம்லாம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவரு கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய மறைவு நாளில், நினைவு நாளில் ஒரு காம்படிஷன் நடத்துறாரு குழந்தைகளை. நான் வந்து லிட்ரேச்சரை ரொம்ப ரொம்ப ருசியா படிக்கிறவன். நான்லாம் நீங்க வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு செகண்ட் இயர்ல தமிழ் மன்றத்துக்கு கூப்பிடுங்க, வெறும் தமிழ் மட்டும் பேச வருகிறேன், வெறும் பாடல்கள் மட்டும் பேசுறேன் உங்ககிட்ட, உங்கள் நாட்களை இனிப்பாக்குகிறேன். அந்த ப்ரோக்ராம்க்கு நான் வந்து போயிருந்தேன். அது என்னன்னா 8000 கவிதைகள் ஹைக்கூ. அதுல 350 தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல 50 தேர்ந்தெடுத்து புக்கு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 கவிதைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு. 1 lakh. ஜஸ்ட் சின்ன ஹைக்கூ கவிதைப்பா, குட்டி கவிதை. கனிமொழி எம்பி அவர்கள் தான் அதற்கு சீஃப் கெஸ்ட். எஸ் ராமகிருஷ்ணன் தலைமை.
எல்லா கவிஞர் விவேகா முதற்கொண்டு, நெல்லை ஜெயந்தா முதற்கொண்டு எல்லா கவிதைகளும் உட்காந்துருக்காங்க. சக்தி பாலாஜி எல்லாரும் உட்காந்து. நான் ஆடியன்ஸா போய் உட்கார்ந்தேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், பேசும்போது என் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு போகுது. என்னை விட நீங்கள் பாக்கியசாலிகள். ஏன் தெரியுமா? யூ ஆர் இன் த ரிசீவிங் எண்ட். உங்களுக்கு கெயின் அதிகம், என்னை விட உங்களுக்கு கெயின் அதிகம். என்னுடைய கெயின் ரொம்ப குறைவு. நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அங்க போய் அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா உட்காந்து கேட்டேன்ப்பா. என் வாழ்க்கையில் என் மனம் அடுத்த கட்டத்திற்கு அமைதியாகி தூய்மையானது. ஏனென்றால் எந்த மனம் அமைதியாகிறது அந்த மனம் தான் தூய்மையானது. கவிதைகள் மனதை அமைதிப்படுத்தும். 8000 கவிதைகள்ல 350 350 50 50ல இருந்து 3 8000 கவிதை படிச்சிருந்தா தான் அந்த 3 கவிதைகளுக்கு நீ போக முடியும். உன்னால 8000 கவிதை படிக்க முடியாது. அந்த 3 கவிதை வேணுமா? குட்டி குட்டி கவிதை தான். 1 லட்சம் ரூபாய் பரிசு. எப்படிதான் என்னதான் எழுதிட்டான் புரிஞ்சுக்குவீங்களா? கவிதையின் ஜோக்கம் புரிஞ்சாதான் அனுபவிக்க முடியும். வாடியது கொக்கு, ஜோடி மீன்கள். புரியாதவர்கள் கைத்தட்ட முடியாது. தனித்தனியா போயிருந்தா கொத்தி தின்னிருப்பேன். ஜோடி ஜோடியா போகுது, எப்படி சாப்பிட்றதுன்னு வாடி நிற்கதான் கொக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ், தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்று கொண்டது நதி. இங்க அடிச்சுதுங்க, ஹிட் அடிச்சுதுங்க. இன்னொரு கவிதை பார், 3ஆம் பரிசு. சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். மென்மையாது மனசு. நான் இதுக்கெல்லாம் பரிசு கொடுத்துருக்க மாட்டேன், அந்த டீம் கொடுத்துச்சு. அக்கா கனிமொழி அவர்களுக்கு பிடிச்ச ஒரு கவிதை. அவங்க சொன்னாங்க இந்த கவிதை தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அவங்க நான் ஆடியன்ஸ்ல அந்த கண்ணை பார்க்குறேன், அந்த கவிதை கேட்டோட எனக்கும் கலங்கிருச்சு. பெண்கள் இல்லையா போராட்ட களத்தில் நிற்பவர்கள் இல்லையா? என்ன கவிதை பாரு. கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். ராத்திரில பார்த்திருக்கியா மொட்டை மரத்தை? பௌர்ணமி நிலவுல பார். கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். கொஞ்சம் மனசுக்கு அவ்வளவு நெருக்கமா இருக்காது கவிதை. நெருக்கமாக அது ஷார்ப்பாகும். இந்த உலகத்தில் லிட்ரேச்சர் தெரிஞ்சவங்க ஒருவேளை டாக்டர்ஸ் ஆவோ, லிட்ரேச்சர் தெரிஞ்சவங்க இன்ஜினியர் ஆவோ, லிட்ரேச்சர் தெரிஞ்சவங்க அரசியல்ல வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய மாற்றம் அந்த துறையில் நிகழும். பியூட்டிஃபுல்லான விஷயம் லிட்ரேச்சர். எனக்கு பிடித்த கவிதை நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இதுக்கு தான் கொடுத்துருப்பேன். இதை நான் நிறைய அனௌன்ஸ் பண்ணிட்டேன். பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர். என்ன ஒரு படிமம்ல. இன்னொரு கவிதை என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கவிதை. ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் பழைய நீர். இதுல விட நம்ம எல்லாரையும் இதோ இப்ப உத்தரத்துக்கு போய் இப்படி கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு கவிதையை சொல்றேன். ரொம்ப ஆழமா யோசிக்க. நீ வகுப்புக்குள்ள போன உடனே அப்படி நினை. பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. அப்பா, பெருங்கடல் உன் மீன் குஞ்சு தான், நீ சின்ன துடுப்பு தான், அசைச்சு காட்டுங்கிற நான். அசையும் பெருங்கடல் அசையும், சின்ன துடுப்புன்னு சும்மா இருக்காத. வாழ்க்கையில் என் குழந்தைகளே, வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது you receive your prize. Never go home with defeat. You receive your prize. Prize receive பண்ணிட்டு போ. நான் இத பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். நான் இந்த 532 எப்படி வாங்கணும்ன்ற ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். ரொம்ப கஷ்டம்பா பிரைஸ் வாங்குறது. ஜட்ஜஸ்லாம் தெரியாம இருக்கும்போது ரொம்ப சிரமம். 40 பேர் பாங்க காம்படிஷன்ல. நான் உள்ள நுழைவேன். உள்ள நுழைற வேகத்திலே 10 பேரை அவுட் பண்ணுவேன். நான் அப்படி நுழைவேன். வயக்காட்டுல யானை புகுந்த மாதிரி போவோம் உள்ள. கான்ஃபிடென்ட். என் கான்ஃபிடென்ட்டை பார்த்து 10 பேர் விழுவான். லாட் எடுக்க சொல்லுவாங்க. ஏன் லிபிக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே போய் கால் மேல கால் போட்டு உட்கார பாரு, 5 பேரை விழுத்துவேன். மீதி இருக்கிறது எவ்வளோ? 25. என் பேரை சொன்ன உடனே அங்கிருந்து நடந்து இப்படி ஏறுவன்ல, 15 பேரை அடிப்பேங்க நான் அந்த நடையிலேயே. வந்து இப்படி நிற்பேன். தாயே தமிழே தலை கவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம், வரும் காலம் நின் காலம் ஆரம்பிச்சேன்னா 5 அவுட். காம்படிஷனே 5 பேருக்கும் எனக்கும் தான். 3த்துல ஏதாவது பிரைஸ் வாங்கிடுவேன். அப்படி வாங்கினது தான் அந்த 532. நமக்குன்னு இருக்குது இல்லையா? இந்த தன்மானத்துடன் சுய வேகத்துடனும் ஒரு அறத்துடனும் நீ பயிற்சி செய்தால், நீ பழகினால் உன்னை சாதாரண விஷயங்கள் தீண்டாது. நான் ஒரு விஷயம், சந்தனம் இருக்குல்ல பிள்ளைகளா, சந்தனம். இப்போ இங்கே வரும்போதும் பிள்ளைகள் சந்தனம் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன் சந்தனம் உயர்ந்தது தெரியுமா? ஒரு ரகசியம் இருக்கு குழந்தைகளை. சந்தனம் பெண் குழந்தைகள் ஜாக்கிரதை.
சந்தனம் உயர்வாக இருப்பதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. எந்த இடத்தில் நன்மை இருக்கிறதோ, எந்த இடத்தில் வசீகரம் இருக்கிறதோ, எந்த விஷயம் டாப்ல இருக்கிறதோ, முதலில் தீமைகள் தான் அதன் பக்கத்தில் வரும், நன்மைகள் வராது. நீ இளமையுடன் இருக்கிறாயா? தி பெஸ்ட் பிரைஸ் கிஃப்ட் ஆஃப் திஸ் லைஃப் இஸ் யூத்ஃபுல்னஸ். யூத்ஃபுல்னஸ் இருக்கும்போது நன்மைகள் வந்து சேராது, கெட்டது தான் வரும், வசீகரிக்கும். என்ன செய்யணும்னா, கபீர் சொல்கிறான், சந்தனம் உயர்ந்தது, அது விஷப்பாம்புகளால் வசீகரிக்கப்படுகிறது. ஆனாலும் சந்தனம் உயர்ந்தது, ஏனென்றால் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் அது பாதிக்கப்படுவதில்லை. பாதிக்கப்படக்கூடாது. தீமைகள் வரும், தீமைகள் வந்தாலும் தீமைகளால் நான் பாதிக்கப்பட மாட்டேன் என்கின்ற உறுதி இருக்கின்ற பொழுது அந்த சந்தனம் இறைவனின் காலடிக்கும் பக்தனின் நெற்றிக்கும் போகும். இந்த நம்பிக்கையோடு நாம இருக்கணும். அங்கீகாரத்தை ரிசீவ் பண்ண, நான் ஒரு அங்கீகாரத்தை ரிசீவ் பண்ற ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லி தரேன். வேல்யூஸ் குழந்தைகளை, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் வேல்யூஸ். நீ 1000 இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க இருக்கிறீங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல, இந்த கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. என்ன பண்ண போற ஃபர்ஸ்ட் மார்க்? எனக்கு ஒன்றும் ஆகாது அந்த பசங்களை பார்த்து. எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைங்க சொல்லும், சார் ஒன்றுமே படிக்கல, ஒன்றுமே படிக்காம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறீங்க. நானும் நினைச்சிருக்கேன், ஒன்றுமே படிக்காமலே இது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குது, நம்ம உண்மையிலேயே ஒன்றும் படிக்கலையே, நம்ம பட்டோலி வீசி பறக்க போகிறோம்லாம் நம்பி ஃபெயில் ஆகிருக்கிறேன். எனக்கு ஃபேன்ஸ் அதிகம் குழந்தைகளை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் குறைவு தான். அவ்வளோ அடாவடித்தான். காலேஜ் சேர்மன் நான். எலெக்ஷன் அன்றைக்கே, நாமினேஷன் அன்றைக்கே டிக்ளரேஷன், யாருமே என்னை எதிர்த்து நிற்கவே இல்லை. இதெல்லாம் சத்தியம், டிவியில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. என் வெற்றியில் யாரையும் நான் தோற்கடித்ததில்லை. ஆனால் நான் எழுந்துச்சுன்னா 9 பேர் டெவில்ஸ், நாங்கள் மொத்தம் 10 டெவில் கிளாஸில். நான் எழுந்துச்சுனாலும் சிரிப்பாங்க எல்லாரும், என்ன அவ்வளோ பாதுகாப்பா, எனக்கு அவ்வளோ ஃபேன்ஸ். எனக்கு 9 ஃபெயில், நான் மட்டும்தான் பாஸ். எனக்கு சொல்லுது தெரியுமா இந்த தகவல்? முடிஞ்சா ஃபேன்ஸை உருவாக்கிக்கோ, யாருக்கும் ஃபேனாக இருக்காத. ஃபேனாக இருந்தால் தோத்து போயிருவேன். யாருக்கும் ஃபேனாக இருக்காத, பாரு, புரிஞ்சுக்கோ. ஐயோ எவ்வளோ அழகா, என்ன இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க. குறைவா சாப்பிடு, காலை எழுந்திரிச்சு ஓடு, உடம்பைய மைண்டையும் நல்லா வச்சுட்டு நீயும் அழகாக தான் இருப்ப. சில விஷயங்கள் இருக்கு. ஒருத்தன் உயரமா இருக்கான் 7 அடி, நீ எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் போய் பாரு, பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ் எல்லாம் 7 அடி 7.25 அடி இருப்பானுங்க, இப்படி இருப்பானுங்க. அங்க ஒரு 4 அடி ஒருத்தன் நேஷனல் பிளேயர். அவங்ககிட்ட கேட்டாங்க, எப்படிங்க நீங்க இதுல சஸ்டெயின் பண்றீங்கன்னு. அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? அவர்களால் 4 அடிக்கு கீழே குனிய முடியாது, என்னால் குனிய முடியும், நான் பந்தை அவர்களுக்கு கொண்டு போய் தருவேன். எந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் இருந்தாலும் ஜஸ்ட் மேக் இட் மார்க்கெட்டிங். எது இருந்தாலும் அதை மார்க்கெட் பண்ணு. சின்ன விஷயமா இருந்தாலும் மார்க்கெட் பண்ணு. நீ அழகா பாடுவியா, கடைசி வரைக்கும் விடாத. அழகா பேசுவியா, விடாத. நல்ல ஜோக் அடிப்பியா, ஸ்கிரிப்ட் எழுது. எது தெரிகிறதோ அந்த தெரிகின்ற விஷயத்தை பலப்படுத்து. ஒரு விஷயம் உனக்கு இறைவன், நான் ஒரு சத்தியத்தை சொல்லிட்டு போறேன் குழந்தைகளை, இந்த உலகில் இறைவன் குப்பைகளை எறிவதே இல்லை. எவ்ரிபடி இஸ் டேலண்டட், எவ்ரிபடி இஸ் டேலண்ட், எவ்ரிபடி இஸ் யூனிக். என்ன மாதிரி ஆகணும்னு முயற்சிக்காத. நான் தான் என்ன மாதிரி இருக்கிறேன், நீ உன்ன மாதிரி ஆவன், உன்ன மாதிரி வாயன். யூ ஆர் யூனிக்.